தொடர்ந்து அவரோடு வருகின்ற மரியாதைக்குரிய ஐயா அரவிந்த் மேனன் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் சக்கரவர்த்தி அவர்களை வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் அருமை அண்ணன் நாகராஜன் அவர்களை சென்னை மாநகரினுடைய முன்னாள் மேயர் அன்பண்ணன் அரசை தியாகராஜன் அவர்களை அருமை அப்பா சுமதி வெங்கடேசன் அவர்களை வரவேற்கின்றோம். இந்த தருணம் ஒரு இனிய தருணம். இங்கே அரை நூற்றாண்டு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா அவர்களால் துவக்கப்பட்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், ராபின்சன் பூங்காவில் அண்ணா அவர்களால் துவக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இன்று கமலாலயம் அண்ணாமலை அவர்களால் துவம்சம் செய்யப்படுகிறது. அரை நூற்றாண்டு தமிழகத்தினுடைய அரசியல் களம் IPL மேட்ச் மாதிரி இருக்கும். திராவிடத்துக்குள்ளே போட்டி நடக்கும். இன்னைக்கு சென்னை டீம் விளையாடும், நாளைக்கு கொல்கத்தா டீம் விளையாடும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் சமீபமாக ஒரு 2 ஆண்டுகளுக்கு உட்பட்டுதான் தேசியத்திற்கும் திராவிடத்திற்குமான போட்டியாக இன்றைக்கு தமிழகம் மாறியிருக்கிறது. அந்த களத்தில் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியை முன்னின்று இழுத்து செல்பவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை. இங்கே அழைத்து இந்த சிறப்பு விழாவிற்கு நடந்தேறுகின்ற அளவிற்கு மரியாதைக்குரிய நமது தலைவர் நாட்டாமை அவர்கள் வாழ்ந்து மறைந்த தலைவர்களில் உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் என்று கேட்டால் நேதாஜி என்று சொல்வார். அவர் இப்பொழுது வாழ்கின்ற தலைவர்களில் உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் என்று சொன்னால் மோடிஜி என்றுதானே சொல்வார். அதை ஏற்றுக்கொண்டு 2 தினத்திற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய நீரோட்டத்தில் 2 கலப்போம் என்கின்ற அறைகூவலோடு இன்னைக்கு நம்ம எல்லாம் அழைத்திருக்கின்றார். அன்னாரினுடைய ஆலோசனை பேரில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமிருக்கின்றோம். நடந்திருக்கின்ற நிகழ்வு நல்ல நிகழ்வாக எதிர்கால தமிழகத்திற்கு, எதிர்கால பாரதத்திற்கு வலு சேர்க்கின்ற நிகழ்வாக அமைய வேண்டும். சரத்ஜியும் அண்ணாமலைஜியும் இடைவெளியில் எந்த ஒரு இடையூறு அண்ணன் அண்ணாமலைஜி கூட 2 நாட்களுக்கு முன்பாக தமிழகத்து நடிகர்களை பற்றி அவர்களுடைய அரசியல் வருகையை பற்றி விமர்சனம் செய்தார். ஆனால் இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் சிவந்த மேனிக்கு சொந்தக்காரர், இரட்டை நாடிக்கு சொந்தக்காரர் நாட்டாமை என்கின்ற கவர்ச்சிக்காக நாங்கள் அவரோடு வரவில்லை. அவர் டெல்லியில் செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்கின்ற கணீர் குரலுக்கு சொந்தக்காரனான எங்கள் தந்தை நேருவோடு நட்பு பாராட்டிய ராமநாதனின் புதல்வர் என்ற அடிப்படையில் தேசியம் அவரோடு கலந்திருக்கிறார். எங்கள் தலைவரை அரை நிறுவனத்தில் ரசித்த எங்கள் தொண்டருக்கு தெரியும், அவரது புஜத்தில் தேசிய கொடியை பச்சை குத்தியிருப்பார். ஆக தேசியம் அவரோடு கலந்திருக்கிறது. KPKவினுடைய மைத்துனர் என்ற முறையில் திராவிடம் அவரோடு கலந்திருக்கிறது. தமிழர் தந்தை நாம் தமிழர் இயக்கத்தினுடைய நிறுவனர் சி.ப. ஆதித்தனாரினுடைய புதல்வர் என்ற அடிப்படையில் தமிழ் தேசியம் அவரோடு கலந்திருக்கிறது. மதுரை மண்ணினுடைய மகத்தான தலைவர் ATK தங்கமணியினுடைய புதல்வர் என்ற அடிப்படையில் கம்யூனிசமும் அவரோடு கலந்திருக்கிறது. இந்த அரசியல் பின்னணியில் தான் நாங்கள் அவரை ரசித்து அவரோடு தொடர்ந்து பயணித்து இந்த இயக்கத்தில் வலு சேர்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு தேசியத்தின் சாயலில், தேசியத்தின் நீரோடையில் கலந்து மாண்புமிகு மோடிஜி அவர்களை 3வது முறையாக பிரதமர் ஆக்குவதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் தமிழகத்திற்கு மோடிஜி என்ன செய்தார் என்கின்ற கேள்விகள் இன்றைக்கு பரவலாக்கப்பட்டிருக்கிறது. 2வது முறையாக பாரதத்திற்கு 2014 சுதந்திரத்தை பெற்றுத் தந்திருக்கிறார் மோடி. 2014 வரை கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் தமிழக மீனவர்களினுடைய தலைகள்,
விலை போனது மொத்தம் 800 பேர் இலங்கை கடற்படையா. அப்படி பார்த்தா இன்னைக்கு காங்கிரஸ் கோட்டை அப்படி பார்த்தா 10 ஆண்டுல 160 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு இலங்கை கடற்படையால் தலைகளோடு போராட முடியவில்லை, வலைகளோடு மட்டும்தான் போராடி கொண்டிருக்கிறார். 2014 பிறகு தமிழக மீனவர்களுடைய உயிர் குரல் ஒலிக்காத வகையில் தமிழனுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் மோடி ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றார். மோடி அவர்களுடைய நல்லாட்சி தொடர வேண்டும் என்கின்ற வகையில் நம்ம எல்லாம் இங்கே அழைத்து பெருமைப்படுத்திய நாட்டாமை அவர்களுக்கும் வருகை இருந்திருக்கக்கூடிய அண்ணாமலைச்சி உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாக குடும்பங்களையும் உங்கள் கரகூசங்களுக்கிடையே அண்ணன் அண்ணாமலைச்சி அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன்.